கண்டிப்பா ககன் பெயில்ல எடுத்துருவான் அண்ணி. எதுக்கு எதுக்கு மீரா பெயில் வாங்கி தர சொல்லி கேட்ட? அவன் நம்ம எதிரிங்கிறத நீ மறந்துட்டியா? அண்ணா எப்படியும் பெயில்ல எடுக்க மாட்டாரு இல்ல அண்ணி. அவங்கள கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறியா? உன் வீட்டுக்காரர் பெயில்ல வெளியில வந்தா நான் போய் ஜெயில உட்காரணும். என்ன சொல்றீங்க அண்ணி? நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? எதுக்குன்னா சோபா சந்திராவை கொலை பண்ணது என் பொண்ணு அபூர்வாதான். அப்படின்னு உன் பையன் தானே என் பொண்ணு மேல பழி போட்டான். அந்த சந்தேகத்துல போலீஸ் கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுற போறாங்கன்னு சொல்ல வந்தேன். வாய மூடு. பாரு மீரா, இதுக்கு மேல பெயில் கீல்னு சொல்லிட்டு இருந்த. ஆக்சுவலா இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல? என்ன ஆக போகுது? நம்ம மீரா சுமங்கலியா மேல போய் சேர்ந்துட போறா. அழாத, ஃபர்ஸ்ட் கண்ணை தொட போ. அம்மாடி, அந்த கேபிக்கு ககன் பெயில் வாங்கி தருவான்னு நினைக்கிறேன். உன் பையன் ககன் கிட்ட சொன்னா கண்டிப்பா பெயில் வாங்கிடுவான். பெரியம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்க அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பார்த்த பிறகு என்னால வேற எப்படி இருக்க முடியும்? சரி, நம்ம எல்லாரோட கவலையும் அதானே பெரியம்மா. நானும் அதை பத்தி தான் பேசலான்னு வந்தேன். பெரியம்மா, நீங்க தான் எப்படியாவது அண்ணங்கிட்ட பேசி அப்பாவுக்கு பெயில் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். ஐயோ, நானா? உண்மையாவே சோபா சந்திராவை கொன்னது உங்க அப்பா தான் அவன் நம்புறான். நான் என்ன சொன்னாலும் அவன் ஒத்துக்க மாட்டான். சரி, வேணும்னா நான் ஒரு தடவை பேசி பார்க்கவா? சரி, நீ போய் பேசுறதுக்கு பதிலா நான் போய் பேசின போது அண்ணா அட்லீஸ்ட் 1% ஒத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பூமி. அதே பெரியம்மா மட்டும் போய் பேசினா 50% ஒத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பூமி. நீ மட்டும் போய் பேசினா கண்டிப்பா எல்லாத்தையும் மறக்க வேண்டியதான். பெரியம்மா, நீங்க தான் எப்படியாவது அண்ணனை ஒத்துக்க வைக்கணும் ப்ளீஸ். உங்க கூடவே நாங்களும் இருக்கோம். வாங்க பெரியம்மா, போய் பேசலாம். வாங்க, வா பூமி. ககன், என்ன விஷயம்? 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அதான் நான் பெரியம்மா உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு சொன்னாங்க. அம்மா என்கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க தனியா வந்திருப்பாங்க. நீங்களா எதுக்கு கூட? அம்மா, என்னாச்சு? என்ன விஷயம்? அதான்ப்பா, உங்க அப்பா அரெஸ்ட் ஆகி. அம்மா, உங்களுக்கு இது தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு தெரியலம்மா. ஒருத்தரை போலீஸ்னு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவரை யாரும் பார்க்கவோ இல்லைனா பேசவோ வரலன்னா 3 வேளையும் சாப்பாட்டை போலீஸே அரேஞ்ச் பண்ணிடுவாங்கம்மா. ஆனா அவர் நம்மளை விட்டுட்டு போன நாள்ல இருந்து ஒரே ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு
உங்களுக்கு ஞாபகம் இல்லையாமா? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, தங்கறதுக்கு இடமும் இல்ல. நம்ம தங்கறதுக்கு இடம் தேடி எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு மறந்து போயிட்டீங்களாமா? அப்ப தங்கச்சி கை குழந்தை, அவளுக்கு வயிறு நிறைய பால் கிடைச்சதில்ல. அவ வயிறு நிறையணும்னா முதல்ல உங்க வயிறு நிறையணும்லமா. அப்பதானமா அவ வயிறு நிறையும். ஒரு வேளை வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு மறந்து போயிட்டீங்களாமா? சொல்லணும்னா சொல்றதுக்கு நிறைய இருக்குமா. ஆனா நம்ம பட்ட கஷ்டத்துல எப்படிமா நீங்க மறந்தீங்க? இது எல்லாத்துக்கும் காரணமான அவருக்கு என்னையே பெயில் வாங்கி தர சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. கட்டின பொண்டாட்டியும் பெத்த பசங்களையும் நடு ரோட்ல விட்டுட்டு போன அந்த துரோகிக்கு அவரோட சந்தோஷத்துக்காக தேவதை மாதிரி இருக்கிற சோபா சந்திராவை சாகடிக்கிறது கூட ஒன்னும் பெரிய விஷயம் இல்லமா. உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. நாம பட்ட கஷ்டம் எல்லாம் உண்மையா இருக்கலாம், ஆனா அவரு ஒருத்தரோட உயிரை எடுக்கிற அளவுக்கு மோசமானவர் இல்ல. நீங்க அழாதீங்க அத்தை. நீங்க சொன்னா அவரு கேப்பாருன்னு நினைச்சோமே தவிர நீங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் அவரு இப்படி ஞாபகம் வச்சிருப்பாருன்னு நாங்க நினைக்கல. நான் என் அப்பா கிட்ட பேசி எப்படியாவது மாமாக்கு பெயில் எடுத்து கொடுக்க சொல்லி முயற்சி பண்ணுவேன். உங்க அப்பா சரத்சந்திரா உயிரா காதலிச்ச சோபா சந்திராவ உங்க மாமனார் தான் கொண்டாருன்னு ஊர்ஜிதமா நம்பும் போது உங்க மாமாவுக்கு பெயில் எடுத்து கொடுக்க ஒத்துப்பாரா? ஆமா பூமி. கொன்னது மாமா இல்ல அப்பூர்வான்னு இப்போ வேணா யாருக்கும் உண்மை என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா எங்க அம்மாவை கொன்னது மாமா இல்லைன்னு அப்பாவை நம்ப வச்சா போதும். மாமா கண்டிப்பா வெளியில வந்துருவாரு. மாமா வெளியில வர மாதிரி நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன்.